யார் இவங்க, என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கலாமா? கிருஷ்ணர் பிறந்த இடம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு தெளிவாக பார்க்க போகிறோம். கிருஷ்ணர் பிறந்த இந்த இடம் ரொம்ப கொடூரமான மோசமான சம்பவங்களை எல்லாம் சந்திச்சிருக்கு. இப்போவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் இந்த இடம் இருக்குது. நிறைய அதிர்ச்சி உண்மைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிருஷ்ணருக்காக கிருஷ்ணரோட சொந்த பேரன் கட்டின கோயில் இது. இந்த அபூர்வமான அற்புதமான கோயிலையும் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். கிருஷ்ணர் பிறந்து வளர்ந்த மதுரா பிருந்தாவனத்தில் ஒரு அழகான தமிழ்நாட்டு கோயில் இருக்குது. அதை சுற்றி பார்த்து தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். மதுராவில் வசிக்கிற தமிழர்கள்கிட்டையும் பேச போகிறோம். இங்கே 4 பரம்பரையாச்சு. 4 பரம்பரை அங்கே இருக்கு. பெருமாள் கூட்டு வந்திருக்காரு. மதுராவில் ஒரு பிராமணர் ஷேர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்க போகிறோம். கிருஷ்ண பகவான் தவழ்ந்து ஓடி விளையாடி வளர்ந்த யமுனை ஆற்றங்கரையையும் பிருந்தாவனத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். இவங்க யார், என்ன தூக்கின்னு போகிறாங்கன்னு தெரிஞ்சால் தமிழ்நாட்டு மாதிரியே இந்த உத்தரப்பிரதேஷ் போன்ற வட மாநிலங்கள்லையும் இந்த வழக்கம் இருக்கான்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்ல ராதே ராதேன்னு தான் சொல்கிறாங்க. எல்லாரும் ராதே ராதே ராதே. நல்ல அனுபவம், சுகமான அனுபவம், பக்தி. இந்த பூமியையும் பூமியில் உள்ள உயிரினங்களையும் மட்டுமல்லாமல் அண்ட சராசரங்களையும் காத்தருளும் விஷ்ணு பகவான் கிருஷ்ணனாக அவதரித்த புண்ணிய நகரம் மதுரா. கிருஷ்ணன் பிறந்து வளர்ந்த மதுராவையும் பிருந்தாவனத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்டுவதற்காக நான் அங்கே சென்று கொண்டிருக்கும் காட்சி இது. டெல்லியிலிருந்து தெற்கு பகுதியில் 160 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது மதுரா நகரம். நம் சென்னைக்கும் மதுரா நகரத்திற்குமான தூரம் தோராயமாக 2200 கிலோமீட்டர். தற்போது கலியுகம் நடக்கிறது. கிருஷ்ணர் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்தது துவாபர யுகத்தில். விஷ்ணு பகவான் கிருஷ்ணனாக இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்தது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இதுதான் கிருஷ்ணர் பிறந்து வாழ்ந்த மதுரா நகரம். மதுராவை ஆண்டு வந்த கிருஷ்ணனின் தாய்மாமா கம்சன் ஒரு கொடூரனாக இருந்ததும் அவரது தங்கை தேவகி வயிற்றில் 8வதாக பிறக்கும் குழந்தை அவனை கொல்லும் என்று அசரீரி சொன்னதால் தங்கை தேவகியையும் அவரது கணவர் வசுதேவனையும் சிறையில் அடைத்து வைத்து அவர்களுக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் கம்சன் வரிசையாக கொன்று வந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த சிறையில் பிறந்த தனது 8வது குழந்தையையாவது எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சிறையில் இருந்து தனது குழந்தையுடன் தப்பித்த தந்தை வசுதேவர் தனது பிள்ளையை, அதாவது கிருஷ்ணனை, இன்னொருவரின் வீட்டில் கொடுத்து வளர்த்ததையும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஏனென்றால் கிருஷ்ணர் பிறந்த சிறை இருக்கும் இடத்தை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். தற்போதும் அங்கு சிறை இருக்கிறது, சுற்றி கோயில் இருக்கிறது, ஒரு மசூதியும் இருக்கிறது. மசூதி எப்படி அங்கு வந்தது என்பதையும் தொடர்ந்து விளக்குகிறேன், பாருங்கள். கிருஷ்ணர் இங்கிருந்த ஜெயிலில் பிறந்தார் அல்லவா, அதே இடத்தில் அந்த காலத்திலேயே கிருஷ்ணனுக்கு கோயில் கட்டப்பட்டது. அந்த கோயிலை யார் கட்டியது தெரியுமா? கிருஷ்ணரின் பேரன். தன் தாத்தா கிருஷ்ணருக்கு கோயில் கட்டிய அந்த பேரனின் பெயர் வஜ்ரநாப். கிருஷ்ணரின் பேரன் வஜ்ரநாப் மதுராவை ஆண்ட மன்னர்களில் ஒருவராவார். இதுதான் கிருஷ்ணர் பிறந்த பகுதி. நுழைவு வாயிலில் பாரத போரின் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது உள்ளே எப்படியெல்லாம் இருக்கிறது, என்னவெல்லாம் இருக்கிறது என்று சுற்றி பார்க்கலாமா? பாரத போருக்கு பிறகு கிருஷ்ணரது புகழ் உலகெங்கும் பரவியது. தங்களிடையே வாழ்ந்து வந்த கிருஷ்ணன் விஷ்ணுவின் அவதாரம் என்பதை பொதுமக்கள் மெல்ல மெல்ல தெரிந்து கொண்டனர். அதன்பின் மதுராவில் இருக்கும் கிருஷ்ணர் கோயிலுக்கு அணி அணியாக திரண்டு வரத் தொடங்கினர். இங்கிருந்த கிருஷ்ணர் கோயில் அடுத்தடுத்த காலகட்டங்களில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு பிரம்மாண்ட கோயிலாக வளர்ந்தது. கோயில்களில் தங்கம், வைரம், வைடூரியம் என செல்வங்கள் குவியத் தொடங்கின. கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு வரை மதுராவில் இருந்த கிருஷ்ணர் கோயில் செல்வ செழிப்பாக சீரும் சிறப்புமாக இருந்து வந்தது. அதன்பின் இந்தியா மீது முஸ்லிம்களின் படையெடுப்பு தொடங்கியது. இந்தியா மீது படையெடுத்து வரும் முஸ்லிம்கள் இங்குள்ள கோயில்களையும் அரண்மனைகளையும் கொள்ளையடித்து செல்வங்களையெல்லாம் மூட்டை மூட்டையாக அள்ளிச் சென்றனர். அப்படி முஸ்லிம்களால் தொடர்ந்து அழிக்கப்பட்ட கோயில்களில் மதுரா கிருஷ்ணர் கோயிலும் ஒன்று. அண்டை நாடுகளிலிருந்து வரும் முஸ்லிம் படையினரால் ஒவ்வொரு முறையும் இந்த கோயில் சூறையாடப்பட்டு செல்வங்கள் பறிபோன பின்னர் மன்னரும் மக்களும் மீண்டும் கோயிலை புதுப்பித்து
கோயிலில் கிருஷ்ணனுக்காக விலையுயர்ந்த நகைகளையும் செல்வங்களையும் சேர்த்து வைப்பர். மீண்டும் மீண்டும் அவை முஸ்லிம் படையினரால் அபகரித்து செல்லப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் தடுக்க முயற்சிக்கும் இந்து மக்கள் பல்லாயிரக்கணக்கானோரை அந்த முஸ்லிம் படையினர் கொடூரமாக கொன்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஆப்கானிஸ்தானிலிருந்து வரும் முகமது கஜினி மதுரா கோயிலில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை நூற்றுக்கணக்கான குதிரைகள் ஒட்டகங்கள் மூலம் அள்ளிச் சென்றதாக அங்கிருக்கும் ஒரு கல்வெட்டு கூறுகிறது. இந்த நிலையில் கொடூர முஸ்லிம் மன்னன் முகலாய மன்னன் அவுரங்கசீப் இங்கே கிருஷ்ணர் பிறந்த இடத்தில் கட்டப்பட்டிருந்த அவரது கோயிலை இடித்து தள்ளிவிட்டு அதன் மீதே மசூதியை கட்டிவிட்டார். இதுதான் அந்த மசூதி. இன்றளவும் அங்கே அந்த மசூதி இருக்கிறது. அதன் பிறகு இந்தியாவிற்கு பிரிட்டிஷ்காரர்கள் வந்த நிலையில் மதுராவில் இந்த கிருஷ்ணர் பிறந்த இடத்தை வெள்ளைக்காரர்கள் ஏலம் விட்டனர். மசூதியோடு சேர்த்து மொத்தம் 13.37 ஏக்கர் நிலத்தை காசியை சேர்ந்த பெரும் பணக்காரர் ராஜா பட்னிமால் என்பவர் வாங்கினார். அங்கு கிருஷ்ணருக்கு பெரும் கோயில் கட்ட வேண்டும் என்று அந்த ராஜா பட்னிமால் எவ்வளவோ முயன்றும் அவரால் முடியவில்லை. முஸ்லிம் தரப்பினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததே இதற்கு காரணம். அவர் காலத்திற்கு பிறகு அவரது மகனும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த இடத்தில் கோயில் கட்ட முயன்றார். பிரிட்டிஷ் ஆட்சியில் நீதிமன்றம் அங்கே கோயில் கட்ட அனுமதி கொடுத்தும் இஸ்லாமியர்களின் எதிர்ப்பு காரணமாக அங்கே கோயில் கட்ட முடியவில்லை. அதன்பின் இந்து உணர்வாளரும் முக்கிய தலைவருமான மதன் மோகன் மால்வியா என்பவர் 1944 அந்த இடத்தை விலை கொடுத்து வாங்கி அவரும் கோயில் கட்ட முயன்றார். அதன் பின்பு ஜூகல் கிஷோர் பிர்லா மற்றும் ஜெய் தயாள் டால்மியா என்ற பெரும் தொழிலதிபர்களால் மசூதியை இடிக்காமல் மசூதியை ஒட்டி கோயில் கட்டப்பட்டது. இங்கே கோயில் கட்டும் பணி 1953 தொடங்கி 1982 முடிந்தது. இன்றளவும் டால்மியா குடும்பத்தாரிடம்தான் இந்த கோயில் நிர்வாகம் இருக்கிறது. டால்மியா சிமெண்ட் எல்லாம் வருகிறதல்லவா, அந்த பெரும் தொழிலதிபர்கள்தான் இவர்கள். இந்த ட்ரஸ்டில் இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் பல தொழிலதிபர்களும் ஆன்மீகவாதிகளும் அரசியல்வாதிகளும் செல்வந்தர்களும் இருக்கிறார்கள். இங்கு கட்டப்பட்டிருக்கும் கோயிலும் மசூதியும் ஒன்றோடொன்று ஒட்டியே இருக்கிறது. கோயிலில் வழிபாடு நடப்பது போல் மசூதியிலும் தடையின்றி வழிபாடு நடக்கிறது. அதே நேரம் கோயில் மற்றும் மசூதியை சுற்றி போலீஸ் மற்றும் துணை இராணுவ படையினரின் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இரு மதங்களை சேர்ந்தவர்களும் பலத்த சோதனைக்கு பிறகே வழிபாட்டிற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். கிருஷ்ணர் பிறந்த இடத்தில் மீண்டும் அதே போல கோயில் கட்ட வேண்டும் என்ற சட்ட போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. काफी उत्साहित नजर आ रहे थे जब इससे पहले भी हमने वहां पर लोगों से बातचीत. இப்போ நீங்க பார்க்கறது தான் இந்த கிருஷ்ணர் பிறந்த இடத்துல இருக்கிற முக்கியமான இடம். இப்போதைக்கு இங்க இருக்கிற கோயிலோட முக்கிய கருவறை மூலஸ்தானமா இதை பார்க்கலாம். இங்க கிருஷ்ணர் பிறந்த இடத்துல மசூதி கட்டப்பட்டிருக்கு இல்லையா, அந்த மசூதியை ஒட்டியே இந்த சிறைச்சாலை, இந்த மாதிரி சிறைச்சாலை அமைச்சிருக்காங்க. அந்த காலத்தில் கிருஷ்ணர் காலத்தில் ஜெயில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோராயமாக வடிவமைச்சிருக்காங்க. இங்கே கிருஷ்ணரோட படங்களை வச்சு வணங்குறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி கிருஷ்ண பகவான் அவதரித்த இந்த இடத்துக்கு வந்து வணங்கின காட்சிகள் இவை. இந்த கிருஷ்ண ஜென்ம பூமியில் இருக்கும் அழகிய மிக பழமையான பாரம்பரிய திருக்குளம் இது. அந்த கிருஷ்ணன், அந்த கோவிந்தன் பிறந்தவுடன் அவருக்கு உடுத்தப்பட்ட ஆடைகள் இந்த குளத்தில் துவைக்கப்பட்டனவாம். கிருஷ்ண பகவான் இந்த குளத்தில் வந்து விளையாடியதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே இந்த குளம் கிருஷ்ணர் காலத்திற்கு முன்பிருந்தே இருக்கக்கூடிய குளம். குளத்தில் ஆங்காங்கே அறைகள் இருக்கின்றன. இங்கிருக்கும் சில அறைகள் பெண்களுக்காக கட்டப்பட்டவையாம். அவர்கள் பாதுகாப்பாக உடை மாற்ற வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்டவையாம். இந்த குளம் மன்னர்களால் அந்தந்த காலகட்டங்களில் புனரமைக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கிருஷ்ண பகவான் தவழ்ந்து ஓடி விளையாடி சந்தோஷமாக வாழ்ந்து வந்த பிருந்தாவனத்தை உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். இந்த மதுராவும் பிருந்தாவனமும் இரட்டை நகரங்கள். மதுராவுக்கும் பிருந்தாவனத்திற்கும் 14 கிலோமீட்டர் தூரம். பிருந்தாவனம் என்ற வார்த்தைக்கு துளசி வனம், துளசி காடு என்று அர்த்தம். துளசி செடிக்கு சமஸ்கிருதத்தில் பிருந்தா என்று பெயர். இந்த பிருந்தாவனம் போன்ற ஆன்மீக பகுதியை வேறு எங்குமே பார்க்க முடியாது.
கிருஷ்ண பகவான் குழந்தை பருவத்திலும் வாலிப பருவத்திலும் ஓடி விளையாடிய பகுதி இது. இதுதான் பிருந்தாவனம் நகரம். இந்த பிருந்தாவனத்தில் ஓடும் புனித யமுனை ஆறை பாருங்கள். இந்த புனித யமுனை ஆற்றில்தான் கிருஷ்ண பகவான் விளையாடி குளித்து நீந்தி மகிழ்ந்திருக்கிறார். டெல்லி போன்ற பெருநகரங்களில் இந்த யமுனையில் ஏராளமான கழிவுகள் கலக்கப்படுவதால் மிக மோசமான ஆபத்தான நிலைக்கு இந்த யமுனை ஆறு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வீக நதியை மீண்டும் பழைய அழகான நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது அவசியம். இந்த யமுனை ஆற்றில் படகு சவாரி வசதி இருக்குது. அப்புறம் பேராகிளைடிங்கும் இங்கே இருக்குது. பேராகிளைடிங் மூலமாக இந்த யமுனை ஆற்றையும் பிருந்தாவன் நகரத்தையும் அழகாக சுற்றி காட்டுறாங்க. இந்த பேராகிளைடிங்கில் பறக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 3500 ரூபாயிலிருந்து, குறைஞ்சபட்சம் 3500 ரூபாயிலிருந்து 8500 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. எவ்வளோ தூரம் பறக்கிறோம், எவ்வளோ நேரம் பறக்கிறோம் அப்படின்றத பொறுத்து இந்த ப்ரைஸ் மாறுபடுது. காசியில் கங்கா ஆரத்தி நடக்கிற மாதிரி இங்கே யமுனா ஆரத்தி நடக்குது. இந்த பிருந்தாவனத்தோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? உலகத்தில் வேறு எந்த நகரத்துலேயும் இல்லாத அளவுக்கு இங்கே 5500க்கும் அதிகமான கோயில்கள் இருக்குது. அத்தனை கோயில்களும் பெருமாள் கோயில்களே. அதிலும் குறிப்பாக 98% அதிகமான கோயில்கள் கிருஷ்ணரின் கோயில்கள். எங்கே பார்த்தாலும் கோயில்கள் தான். எந்த வீதிக்கு போனாலும் கோயில்கள், மடங்கள், கோயில்கள், மடங்கள் தான். பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையான கோயில்கள், பல நூறு வருஷங்கள் பழமையான கோயில்கள்னு நிறைய இருக்குது. கோவிந்தன் வளர்ந்த இந்த பிருந்தாவனத்தில் அவருக்கு 5500க்கும் அதிகமான கோயில்கள் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும். ஏன்னா இன்னும் கோயில்கள் இங்கே கட்டினே இருக்காங்க. ஆன்மீக மையங்கள், மடங்கள், சாமியார்கள் சார்பிலெல்லாம் நிறைய இங்கே கோயில் கட்டுறாங்க. நிறைய அன்னதானம் பண்ணுறாங்க. தினமும் இங்கே நிறைய கோயில்களில் அன்னதானம் நடக்குது. ஏழை மக்களுக்கு உதவிகள் செய்யப்படுது. தெய்வமே வாழ்ந்த ஊர் இல்லையா? அப்படி தான் இருக்கும். இந்த பிருந்தாவனத்தை அப்படியே ஓரளவுக்கு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க இல்லையா? இது யமுனா தேவி கோயில். யமுனா நதிக்காக கட்டப்பட்டிருக்கிற இந்த கோயில் மிக மிக பழமையான கோயில். கிருஷ்ண பகவான் வாழ்ந்த இந்த பிருந்தாவனம் நகரத்தை பக்தர்கள் கிரிவலம் மாதிரி நடந்தே சுற்றி வராங்க. நிறைய பேர் காலில் செருப்பு போட்டுக்கிறதில்ல. கிருஷ்ணரோட அருளுக்காக ஒரு வெளிநாட்டுக்காரர் கூட பக்தியோடு வெறுங்காலில் நடந்து வராரு பாருங்க. இவங்க அப்படியே நடந்தே போய் முக்கியமான கோயில்கள் எல்லாம் தரிசனம் பண்ணுறாங்க. நடந்தே நகர்வலம் வரவங்க பல பேர்னா, சில பேர் படுத்துனே வலம் வராங்க. படுத்துனே வலம் வராங்களா? அது எப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள். ஒரு அடி கூட மிஸ் ஆகாமல் கரெக்டாக படுத்து போகணும் அப்படின்றதுக்காக, அடையாளத்துக்காக இவர் தேங்காய் வைக்கிறாரு. இவர் தனியாக படுத்து போகிறார் இல்லையா? இங்கே பாருங்கள், ஒரு டீமாக, ஒரு குழுவாக படுத்து வலம் வராங்க. இவங்க அடையாளத்துக்காக முன்னாடி கோடு கிழிக்கிறாங்க கல்லால். இவங்க ஒவ்வொருவரும் தனித்தனியாக விழுந்து போகாமல் ஒருத்தர் விட்ட இடத்துலேருந்து இன்னொருத்தர் ஆரம்பிக்கிறாரு. அப்படி மாற்றி விழுந்து வணங்கிட்டு வலம் வராங்க பிருந்தாவனத்தை. வட மாநில மக்கள்கிட்ட கிருஷ்ண பக்தி எவ்வளோ ஆழமாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இந்த கோயிலை பார்க்குறதுக்கே நாம் கொடுத்து வச்சுருக்கணும், நாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த பிருந்தாவனத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோயில்களில் இதுவும் ஒன்று.
இந்த கோயிலை யார் கட்டினதுன்னா கிருஷ்ணரோட பேரன். மதுராவில் கிருஷ்ணர் பிறந்த இடத்துல கோயில் கட்டினார் இல்லையா, வஜ்ரநாப், அவர் தான் இந்த கோயிலையும் கட்டியிருக்காரு. அந்த அளவுக்கு 5000 வருஷத்துக்கும் மேற்பட்ட பழமையான கோயில் இது. வஜ்ரநாபுக்கு அப்புறம் வந்த மன்னர்கள் நிறைய பேர் இந்த கோயிலை புனரமைச்சிருக்காங்க, சீரமைச்சிருக்காங்க, மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலில் தன்னோட தாத்தா கிருஷ்ணருக்கு வஜ்ரநாப் வச்ச சிலை இங்கே இல்லை. முஸ்லீம்கள் படையெடுப்பின் போது அந்த சிலையை பாதுகாக்கிறதுக்காக அதை ராஜஸ்தானுக்கு எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கும் அது ராஜஸ்தானில் தான் இருக்குது. மதுராவில் கிருஷ்ணர் கோயிலை அழித்த மாதிரியே இந்த கோயிலையும் முஸ்லீம் படையெடுப்பாளர்கள் பலமுறை அழிச்சிருக்காங்க. இந்த கோயிலும் பலமுறை அழிவை சந்தித்து மீண்டு எழுந்திருக்கு. அவுரங்கசீப் இந்த கோயிலையும் அழித்து நகைகளை எல்லாம் எடுத்துன்னு போயிருக்கான். அவுரங்கசீப் படையெடுத்துன்னு வரும்போது தான் இங்கே இருக்கிற மூலவர் சிலைகளை இங்கே இருக்கிற மன்னர் ராத்திரியோட ராத்திரியாக ராஜஸ்தானுக்கு எடுத்துன்னு போயிட்டாராம். ராஜஸ்தானோட கரௌலின்ற பகுதியில் இருக்கிற மதன் மோகன் கோயிலில் அந்த பழமையான சிலைகள் இன்னமும் இருக்குது. அதே மாதிரியான வேறு சிலைகளை இங்கே வச்சுருக்காங்க. வஜ்ரநாப் தன்னோட தாத்தா கிருஷ்ணருக்காக அவர் வச்ச சிலை இதுதான். இந்த சிலை தான் ராஜஸ்தானில் இருக்குது. கிருஷ்ண பகவான் எவ்வளோ கருப்பாக இருக்கார் பாருங்க. கிருஷ்ணா அப்படின்ற வார்த்தைக்கே கருப்பு, கருப்பன், கருப்பி அப்படின்னு அர்த்தம் இருக்கான். அவ்வளோ கருமையானவரான் கிருஷ்ண பகவான். கிருஷ்ணருக்காக கிருஷ்ணரோட பேரன் உருவாக்குன இந்த சிலையை பாருங்கள், புரியும். இந்த சிலையையும் இந்த கோயிலையும் பார்க்குறது நம்மளோட பாக்கியம். இந்த கோயிலுக்கு பேர் ராதா மதன் மோகன் கோயில். இங்கே இருக்கிற கிருஷ்ண பகவானுக்கு மதன் மோகன் அப்படின்னு பேர். இந்த சிலையில் நடுவில் இருக்கிறவர் கிருஷ்ண பகவான், ஒரு பக்கம் இருக்கிறவங்க ராதா, இன்னொரு பக்கம் இருக்கிறவங்க லலிதா கோபி. இந்த லலிதா கோபி யாருன்னா கிருஷ்ணனுக்கும் ராதாவுக்கும் ஒரு சேவகியாகவும் கிருஷ்ணரோட மனைவிகளில் ஒருவராகவும் இருக்கிறவங்க. அடுத்ததாக இந்த பிருந்தாவனத்தில் கட்டப்பட்டிருக்கும் தமிழ்நாட்டு கோயிலை பார்க்கலாம். இது என்ன உத்தரப்பிரதேசமா அல்லது தமிழ்நாடா என்று நாம் சந்தேகப்படும் அளவிற்கு நம் தமிழ்நாட்டு ஸ்டைலில் இந்த கோயிலை பிரமாதமாக கட்டியிருக்கிறார்கள். இது ரங்கநாதர் ஆலயம், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ரங்க மன்னர். இங்குள்ள மக்கள் இக்கோயிலை ஸ்ரீரங்ஜி மந்திர் என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோயிலை கட்டியவர் தமிழர், குறிப்பாக தமிழ் பிராமணர். இந்த கோயில் கட்டும் பணி 1845ஆம் வருடம் தொடங்கியது. 6 வருடத்தில் கோயில் கட்டி முடிக்கப்பட்டு 1851இல் வழிபாடு தொடங்கியது. இந்த கோயிலை கட்டியவர் பெயர் ஸ்ரீ ரங்க தேசிகன். இவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்து வளர்ந்தவர். இளம் வயது முதலே ஆன்மீகத்தில் ஊறி திளைத்த இவர் இங்கு வட மாநிலங்களில் வந்து ஆன்மீக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். தனது சீடர்களுக்கு தங்களுடைய ஊரில் கோயில்கள் பிரமாதமாக அழகாக இருக்கும் என்று அவர் சொல்லி வந்தார். உங்கள் ஊர் கோயில்களைப் போல இங்கேயும் மதுராவிலும் ஒரு கோயில் கட்டுங்களேன் என்று அவரது சீடர்கள் சொல்ல, உடனடியாக கிருஷ்ணனின் அருளோடு நிதி திரட்டி இங்கே கோயில் கட்டி முடித்தார் ரங்க தேசிகன். இந்த கோயில் ஸ்ரீரங்கம் கோயிலைப் போல இருக்கிறது என்று ஒரு தரப்பினரும், இல்லை காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலைப் போல இருக்கிறது என்று இன்னொரு தரப்பினரும் கூறுகின்றனர். அந்த காலத்திலேயே தமிழ்நாட்டிலிருந்து ஆட்களை இவ்வளவு தூரம் அழைத்து வந்து கோயிலை பிரமாதமாக கட்டி முடித்திருக்கிறார் ரங்க தேசிக சுவாமிகள். கோயிலில் பூஜை செய்யவும் சேவை செய்யவும் தமிழ்நாட்டிலிருந்து பிராமணர்களையும் பிற வகுப்பினரையும் குடும்பத்தோடு அங்கே அழைத்து சென்றிருக்கிறார். அவர்கள் தங்க கோயில் அருகிலேயே வரிசையாக வீடு கட்டி கொடுத்திருக்கிறார் ரங்க தேசிக சுவாமிகள். தமிழ்நாட்டு அக்ரஹாரங்களைப் போல இன்றளவும் அவை அழகாக காட்சியளிக்கின்றன. கோயிலில் பல தலைமுறைகளாக பூஜை செய்து வந்த தமிழ்நாட்டு பிராமணர்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் தற்போது வேறு பணிகளுக்கு வேறு இடங்களுக்கு போய்விட்டார்களாம். இருந்தாலும் அங்கே மீதம் இருக்கும் தமிழ் வம்சாவளி பிராமணர்கள் அங்கிருக்கும் வடமாநில பிராமணர்களை அழைத்து வந்து பயிற்சி கொடுத்து தமிழ்நாட்டு முறையில் அபிஷேக ஆராதனைகளையும் திருவிழாக்களையும் நடத்தி வருகிறார்கள். சுவாமி ஊர்வலம், திருவிழா, கோயிலில் வழங்கப்படும் பிரசாதம் என இங்கே கடைபிடிக்கப்படும் அனைத்து நடைமுறைகளும் தமிழ்நாட்டு கோயில்களை பிரதிபலிக்கின்றன. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்து வளர்ந்த ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் கிருஷ்ணன் மீது அதிக பக்தி வைத்திருந்தார். கிருஷ்ணனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது அவரது ஆசையாக இருந்தது. அவரது ஆசையை நிறைவேற்றும் விதமாக இந்த பிருந்தாவனம் எனும் கிருஷ்ண பூமியில்
இந்த ஆலயத்தை எழுப்பிய ரங்க தேசிகன் இங்கே கிருஷ்ணனையும் ஆண்டாள் நாச்சியாரையும் கணவன் மனைவியாக வடிவமைத்திருக்கிறார். இங்கிருக்கும் கிருஷ்ண பகவான் தமிழ்நாட்டு முறையில் வேட்டி சட்டை அணிந்து ஆண்டாளை கரம் பிடித்திருக்கிறார். ஆண்டாளை கோதை என்கிறோம் அல்லவா, இங்கே கோதா என்கிறார்கள். இந்த ஆலயத்தில் பெருமாளின் ஒரு பக்கம் கோதை நாச்சியாரும் இன்னொரு பக்கம் கருடனும் காட்சியளிக்கின்றார்கள். இங்கே வெங்கடேச பெருமாள் நரசிம்ம அவதாரங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன. ராமானுஜருக்கு தனி சன்னதி இருக்கிறது, ஆழ்வார்களுக்கும் சன்னதி இருக்கின்றது. இந்த ஆலயத்தை கட்டிய ரங்க தேசிகனுக்கும் இங்கே பின்னாளில் தனி சன்னதி அமைக்கப்பட்டது. பேருமா? என் பேர் ஆர் ஜெயலட்சுமி. எந்த ஊர்மா நீங்க? நாங்கள் காஞ்சிபுரம் அக்ரம் கஸ்தூரி எங்கள் அம்மா ஊர். எங்கள் புகழ்ந்த வீடு ஆழ்வார் திருநகரி. இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்கம்மா? இங்க 4 பரம்பரை ஆயிடுச்சு. 4 பரம்பரை அங்க இருக்கீங்க? 4 பரம்பரை ஆயிடுச்சு. எங்க வீட்டுக்காரோட தாத்தா அப்பா, எங்க வீட்டுக்காரர் இப்ப எங்க புள்ளு 4 பரம்பரை ஆயிடுச்சு. இங்க இருக்கிறோம். இது கோல் கட்டினது ரங்க தேசிகர் சுவாமி. எவ்வளவு தமிழ்காரங்க இருக்கீங்க இங்க? மொத்தம் மடப்பள்ளி இன்னும் அர்ச்சகர் தான் இங்க தமிழ்காரா இருக்கிறாங்க. இப்போ 100 குடும்பம் இருக்கு. 100 குடும்பம்? முதல் 100 குடும்பம் இருந்தது, இப்போ குறைவாயிடுச்சு. இப்போ எவ்வளவு குடும்பம் இருக்கும்? இப்போ ஒரு 50 இருக்கும். என்னென்ன வேலை செய்யறவங்களா இருக்காங்கம்மா இங்க? நாங்க அர்ச்சகர் தள்ளி பண்ற மடப்பள்ளி ஒன்னும் இங்க அர்ச்சகரா நம்மளவா இருப்பா, மீதிக்காரா ஹிந்திக்காரா. நான் இங்க டிக்கெட் விற்கிறேன். இது அங்க ரங்கநாதர் இருக்கு, அதே பக்கத்து ஆப்போசிட்ல ராமர் இருக்கு. உள்ள எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இருக்காங்க. உள்ள ரங்கநாதர் தான் இருப்பார். மூலவர கோதா ரங்கமன்னார் கருட கூட இருக்கு. சிவலிபுத்துல எப்படி சேவை சாய்க்கிறாரோ அப்படி இங்க சேவை சாய்க்கிறோம். நன்றிம்மா. நன்றி. எந்த ஊர் சாமி நீங்க? தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி. இங்க வந்து என்ன பண்றீங்க? எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? 10 வருஷமா இருக்கு. கைங்கரியம் பண்றீங்க? கோயில்பட்டியில இருந்து வந்திருக்கீங்க? நான் வரல, பெருமாள் கூட்டு வந்திருக்காரு. எவ்வளவு பேர் இருக்கீங்க தமிழ்காரங்க? நம்மளுக்கு பூஜாரி தமிழ்காரங்க எல்லாரும். நான் ஒரு ஆள் சிப்பாய். இந்த பிருந்தாவனமாகட்டும் மதுராவாகட்டும் இங்குள்ள கடைகளில் கிடைக்கும் கிருஷ்ணரின் படங்கள் பிரமாதமாக இருக்கின்றன. கிருஷ்ணரும் ராதாவும் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் பாருங்கள். தமிழ்நாட்டில் நாம் முருகனுக்கு காவடி எடுப்போம் அல்லவா, அதே போன்ற காட்சியை மதுராவில் என்னால் பார்க்க முடிந்தது. இங்கேயும் இதை காவடி என்று தான் சொல்கிறார்கள். ஆனால் இந்த காவடி சிவனுக்கானது. இங்கு வட மாநிலங்களில் ஒரு வழக்கம் இருக்கிறது. ஒடிசா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களில் இருந்து சிவபக்தர்கள் இது போன்று காவடியை தூக்கி கொண்டு உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள ஹரித்வார் அல்லது கௌமுக் அல்லது கங்கோத்ரி போன்ற இடங்களுக்கு சென்று அங்கே கங்கை நீரை எடுத்து காவடியின் 2 பக்கமும் கட்டிக்கொண்டு தங்கள் ஊர்களுக்கு செல்லுவர். தாங்கள் காவடியில் கொண்டு வந்த கங்கை தீர்த்தத்தை தங்கள் ஊரில் உள்ள சிவனுக்கு அபிஷேகம் செய்வர். இதற்காக அவர்கள் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று வருகிறார்கள். பிருந்தாவனத்தில் பிராமணர்கள் கூட ஷேர் ஆட்டோ ஓட்டுவதை பார்க்க முடிகிறது. இவரும் ஒரு பிராமணர் தான், அதுவும் காஷ்மீர் பிராமணர்.
காஷ்மீர் பண்டிட், காஷ்மீரின் பூர்வ குடிகளான காஷ்மீர் இந்துக்களை, காஷ்மீர் பண்டிட்டுகளை அங்கு உருவான தீவிரவாதிகளும் பிரிவினைவாதிகளும் கொன்று குவித்தனர். பண்டிட்டுகளின் சொத்துக்களை பிடுங்கினர், பெண்களிடம் அத்துமீறினர். இதனால் உயிருக்கு அஞ்சி பல பிராமணர்கள், ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் அகதிகளாக பல மாநிலங்களுக்கு நடந்தே சென்று குடியேறினர். அவர்களில் ஒருவர்தான் இவர். குடும்பத்தோடு மதுராவில் வசிக்கும் இவர் இங்கு இந்த வாகனத்தை ஓட்டி பிழைக்கிறார். இங்கு அன்றாட கூலி வேலை செய்யும் பிராமணர்களை கூட பார்க்க முடிகிறது. You are making my home here, but before I have Jammu. You are from Jammu? Jammu Kashmir. Jammu. Pa. Swamiji, you are Pandit? Yes. Yeah. Oh. Krishna. பிருந்தாவனத்தில் இது போன்று பாம்புகளை பிடித்து வந்து போவோர் வருவோரிடம் யாசகம் பெறுவோர்களையும் பார்க்க முடிகிறது. Show me. Jai Sri Radha. दुआ दे रहा है नाग बाबा. तेजाबाद सरजी को. முன்ன சில ஆண்கள் படுத்தபடியே வலம் வர்றதை பார்த்தோம் இல்லையா? இங்கே பாருங்கள், ஒரு பெண்மணி படுத்தபடியே நகர்ந்து வராங்க. மதுராவில் கிருஷ்ணர் பிறந்த இடத்துல இருக்கிற கோயில் 108 வைணவ தலங்களில் ஒன்று. இந்த மதுரா கிருஷ்ணர் கோயிலுக்கு தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் வந்து வணங்கிட்டு போகிறத பார்க்க முடிஞ்சது. வணக்கம்மா, எங்கேருந்துமா வரீங்க? நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோம். சரிங்கம்மா. நீங்கள் தமிழா? தமிழ் தமிழ் தான். தாய்மொழி தமிழா இல்லை வேற லாங்குவேஜ்? இல்லை, நான் கடலூர் தான். கடலூரா? ஆமாம். சரிங்கம்மா. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. சரிங்க. கிருஷ்ணர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த ஜெயிலில் பிறந்திருக்காருங்கிறத பார்த்தோம். வேற என்னமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இங்க என்னெல்லாம் பிடிச்சிருக்குமா மதுரால? கிருஷ்ணர் பக்தி தாங்க ஜாஸ்தி. சுத்தத்தோட நம்ம எதையும் பார்க்க முடியாது. பக்தி 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 தான், அவ்வளவுதான். எல்லாரும் ராதே ராதே ராதேன்னு சொல்றதும் மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. கிருஷ்ணா கிருஷ்ணா கூட சொல்ல ராதே ராதேன்னு தான் சொல்றாங்க. ராதே ராதே நகரெல்லாம் சொல்றது இல்ல. ஆட்டோ ரிக்ஷால இருந்து சைக்கிள் ரிக்ஷால இருந்து எல்லாரும் ராதே 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 தான். பட் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல பேர் வரணும். நானே இது 3rd டைம் வரேன். இருக்கேன். இது எவ்வளவு வாட்டி பார்த்தாலும் இந்த கிருஷ்ணரை பார்த்தா அழுக்காதுப்பா. இப்போது இந்த பிருந்தாவனத்தில் இன்னும் சில இடங்களை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கோயில்கள் மடங்கள் மட்டும் இல்லை, அந்த காலங்களில் கட்டப்பட்ட பிரம்மாண்ட அரண்மனைகள் கூட இன்னும் அப்படியே அங்கே இருக்குது. இந்த பழமையான கட்டடங்கள்ல எல்லாம் அரசாங்கம் ரெனோவேட் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா? வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடங்களை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? பழமையான கோயில்கள் மட்டும் இல்லை, புதுமையான நவீனமான பிரம்மாண்ட கிருஷ்ணர் கோயில்களும் அங்கே இருக்குது. இங்கெல்லாம் பெரும்பாலும் ஹனுமன் சிலைகள் இப்படி தான் இருக்குது. இங்கேயும் அங்கங்கே பசுக்களுக்கு கீரைகள் விற்கப்படுது. 10 ரூபாய்க்கு ஒரு பிளேட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கி பசுக்களுக்கு கொடுக்கலாம். Which building is this? இங்கு மதுராவிலாகட்டும் பிருந்தாவனத்திலாகட்டும் கோயில்களுக்கு அருகேயும் நடைபாதைகளிலும் வியாபாரம் செய்பவர்களில் பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள்.
பிருந்தாவனத்திற்கும் மதுராவுக்கும் ஷேர் ஆட்டோக்கள் அதிக அளவில் ஓடுகின்றன. இந்த ஷேர் ஆட்டோக்களை இயக்குபவர்களும் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள்தான். இது மதுரா ரயில் நிலையம். கிருஷ்ண பகவானோட அடையாளத்தை அழகாக வச்சுருக்காங்க இங்கே.